வணக்கம் நண்பர்களே. உங்களை இந்த வீடியோ பதிவு மூலமாக சந்திக்கிறதுல ஒரு வித மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து இருப்போம். என்னையும் உட்பட தான் சொல்கிறேன். யார் எந்த கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே தெளிவாக மனசில் வச்சுக்கணும். தமிழ்நாட்டின் நலன் ரொம்ப முக்கியம். பல்வேறு கட்சிகள் ஆளுமையில் இருந்துட்டு, அரசு அதிகாரத்தில் இருந்துட்டு, இன்றைக்கி அரசியல் களத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். குறிப்பாக நான் சொல்லணுன்னா, திராவிட கட்சிகள் அதிகமாக ஆளும் வர்க்கமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு அரசாங்கத்தை அமைச்சு செயல்பட்டுருக்காங்க. தலைவர்களாக மாறிக்கலாம், பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நான் எந்த அரசியல் அமைப்பையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க எனக்கு விரும்பலை. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு மக்களாகிய நாம் மிக மிக தெளிவாக இருந்து ஓட்டளிக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லணுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு நடிகை கூட சமீபத்தில் அவங்க ஏற்கனவே டிவிக்கில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டிஎம்கேக்கு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக போய் டிஎம்கேயில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருடைய ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணாங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதுவும் அவங்கள பற்றி பேச விரும்பல. அவங்கெல்லாம் ஒரு ஒர்த்தபுள் பர்சன் கிடையாது முதல்ல, புரியுதுங்களா? அவங்க ஒரு நடிகை. அந்த ஒரு கிளாரிட்டியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணி திமுக பக்கம் போன பிறகு சங்கீதா சரி, அவங்க ஒவ்வொருத்தருடைய குடும்ப பிரச்சனைலாம் பேசக்கூடாது. இந்தம்மா வீட்டில் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? இவங்க உடனே டிஎம்கேயில் போய் இணைஞ்சிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரே அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்கிறாங்க. ஏன் மற்ற அமைப்புலாம் பாதுகாப்பு கொடுக்கலையா? இந்த 2021 இன்னை வரைக்கும் 26 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சியில் இருந்தது. எவ்வளவு பாலியல் வன்முறை, எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு கொலைகள்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் என்ன கண்ணை மூடிக்கிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்குறாங்களா? இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஒரு திராவிட முன்னேற்ற கழகங்கிறது பெரிய அமைப்பு. அது பல முறை ஆட்சியில் அமைந்து பல கோடி ரூபாய்களை இன்றைக்கி சம்பாதித்து வைத்துள்ள ஒரு பெரிய அமைப்பு. இது அவங்கள யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட பணபலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சட்ட ரீதியாக எதையுமே சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அது, புரியுதுங்களா? அதையெல்லாம் உடைச்சி அவங்கள அவ்வளவு சர்வசாதாரணமாக யாரும் அரசியலில் வின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆளுமை சக்திகளை கொண்ட ஒரு சக்தி அது. ஆனால் அவங்களுக்கு வேணால் அது பெரிய விஷயமா இருக்கலாம். மக்களுக்கு அது எந்த விதத்துலேயும் பலன் இல்லை. அதிலும் சமீப காலமாக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எந்த விதமான நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள். எங்கே திரும்பினாலும் கஞ்சா விற்பனை, மது விற்பனை, அபீன் விற்பனை, இப்படி போதைப் பொருளுடைய இதுதான் நடமாடிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் இன்றைக்கி படிக்கின்ற மாணவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி பள்ளிக்கூட செல்கின்ற மாணவர்களுடைய கைப்பையில் கூட இன்றைக்கி கஞ்சாவும் அபினும் புழங்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டின் நிலைமை சீரழிஞ்சு போயிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் யார்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. ஏதோ தேர்தல் வருது, நான் திமுக தான், எங்கள் தாத்தா திமுக தான், எங்கள் பாட்டி திமுக தான், எங்களுடைய முப்பாட்டெல்லாம் திமுக தான், நாங்கள் திமுகவுக்காக தான் போடுவோன்னு சொல்கிறதெல்லாம் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் புரிஞ்சுங்க தயவுசெய்து. இன்றைக்கி உங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி உங்களை வச்சு மேலே உங்கள் முதுகில் ஏறி அவனே மேலே வந்துடுறான். இன்றைக்கி அவன் நல்ல நிலைமையில் இன்றைக்கி பல கோடி சொத்து வச்சுக்கிட்டு காலங்காலமாக மன்னர் ஆட்சி போல் அவங்களுடைய ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்குது.
நம்ம அடிமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கண்டீங்க அந்த திமுகவில்? ஒன்றுமே கிடையாது. விலையேற்றம், எதை எதில் எடுத்தாலும் விலையேற்றம் தான். நீங்கள் சாப்பிட்ற பொருள்லேருந்து, கேஸ்லேருந்து, மின்சார கட்டணம், எதை எடுத்தாலும் விலை உயரும். இப்போ மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய இலவசங்களாக அறிவிச்சுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் எதுக்கு இலவசங்களை திருப்பி அவங்க கொடுக்குறாங்க? திருப்பி அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? இப்போயே 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கடனை யார் அடைக்கிறது? இது எல்லாமே நம்ம தலையில் தான் விடிய போகுது. இதை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை, ஒரு நல்ல தலைவரை தேடி கொடுக்க ஒரு வாய்ப்பினை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை நல்ல விதமாக ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. மீண்டும் மீண்டும் இருந்தவங்களுக்கே வாய்ப்பை கொடுத்து அவங்களை மீண்டும் அதிகாரத்துக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடிமை வாழ்வு தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதனால் வருகின்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை கருதி உங்கள் சிந்தனையை ஒரு மாற்று சிந்தனையோடு உள்நோக்கி தேர்தலை சந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் வாக்கினை செலுத்துங்கள். தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழர்கள் வளர வேண்டும், நாம் வளர வேண்டும், நம் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி.